ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா நிறைய ரியாலிட்டி ஷோஸுக்கு மக்கள் மத்தியில் நிறைய வரவேற்புகள் இருந்தாலும், அது டான்ஸ் ஷோவாகட்டும், இல்லை வேறு எந்த மாதிரி ஷோஸாக இருக்கட்டும், குக்கிங் ஷோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஷோஸுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதை தாண்டி சூப்பர் சிங்கர், சரிகமப்பா இந்த மாதிரி சிங்கிங் ஷோலாம் மக்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு, அதாவது தமிழகம் மட்டும் கிடையாது, தமிழர்கள் வாழ்கிற நிறைய பகுதிகள், அமெரிக்கா, லண்டனாக இருக்கட்டும், இலங்கை ஆகட்டும், இந்த மாதிரி தமிழர்கள் வாழ்கிற பகுதியிலையும் சூப்பர் சிங்கருக்குன்னு தனி ஃபேன் பேஸ் இருக்கிறது நிறைய பேருக்கு இதில் தெரியாது. ஏன்னா இதில் வின்னராகி வரவங்க அங்கே வந்து நிறைய கச்சேரிகள், மலேசியா இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், இல்லை அமெரிக்கா, இந்த மாதிரி தமிழ் சங்கங்களால் நடத்தப்படுற கச்சேரிகளில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம அதில் ஃபேமஸானவங்க தான் நம்ம ராஜேஸ்வரி கப்புள்ஸ். அவங்க வந்து இங்கேருந்து தமிழை அங்கே அமெரிக்காவில் இருக்கிற அந்த தமிழ் சங்கங்கள் நடத்துகிற நிறைய கச்சேரிகளை இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சு கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு சூப்பர் சிங்கரில் இருந்து வெளியில் வந்தவங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த மாதிரி ஜோடிகளாக மட்டும் வந்து கலந்துக்கிறவங்கள இதிலிருந்து வின்னராயோ இல்லை ரன்னராயோ இல்லை பார்ட்டிசிபெண்ட்டாயோ வெளியில் வர நிறைய பேர்கள் அதில் இருக்கிறவங்களையே காதலிச்சு திருமணம் பண்ணுறதும் இருக்குது. நடைமுறையில் இருக்கிற இது ஒரு விஷயம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சிவாங்கி கிருஷ்ணனை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். இன்னைக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் கம்போசராக நிறைய வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிச்சு இன்னைக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் கம்போசராக அவங்க ஒரு புதுசாக ஆல்பம் சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது அவங்களுடைய ஓன், அதாவது சொந்தமாக கம்போஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கி இந்த மியூசிக் வேர்ல்டில் எத்தனையோ வந்து ஆணாதிக்கம் நிறைஞ்ச இந்த வேர்ல்டில், மியூசிக் வேர்ல்டு அப்படிங்கிறது ஒரு சாதாரண வேர்ல்டு கிடையாது. அதில் ஒரு பெண் வந்து ஒரு கம்போசராக களமிறங்கி இன்றைக்கி தனியாக ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ சூப்பர் சிங்கர் 11 நடந்து முடிஞ்சிருக்குதுல்ல, அதில் டைட்டில் வின்னர் ஆனவங்க தான் நம்ம நிக்கில். அதில் ரன்னர் அப் ஆனவங்க நம்ம திஷாதனாவும் சரண்ராஜாவும், ரெண்டாவது ரன்னர் அப் வந்து மீனாட்சி அப்படிங்கிறவங்க. இதில் திஷாதனாவை வந்து நம்ம சரண்ராஜா லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு வைரலான நியூஸ் போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சிபி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஷாதனாவும் ஒரு திறமையான பாடகர் அப்படிங்கிறது நம்ம ஒத்துக்கணும். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நிக்கில் வந்து டைட்டில் வின்னர் ஆனார்ல, அதில் நிறைய வந்து விமர்சனங்கள் வந்தது. ஏன்னா கண்டிப்பாக சரண்ராஜா தான் அந்த பிளேஸுக்கு வருவாங்க, நீங்கள் எப்படி நிக்கிலுக்கு அந்த டைட்டில் வின்னர் இதை கொடுத்துருப்பீங்க, இதில் ஏதோ சீட் நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய சொன்னாங்க. இதுக்கு வந்து நம்ம பிக் பாஸ் சீசன் 9 நிறைய பேர் கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எதிர்பார்த்த கானா வினோத்தை மேனிப்புலேட் பண்ணி வெளியில் அமிச்சிட்டு டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சவங்க யார்? விஜய், பார்வதி, அதுக்கப்புறம் நம்ம கமருதீன், அதுக்கப்புறம் நம்ம கானா வினோத், இவங்கெல்லாம் டேலண்டான பிளேயர்ஸ்லாம் இருக்கும்போது எப்படி திவ்யா கணேஷ் வந்து டைட்டில் வின்னர் ஆனாங்க, அதே மாதிரி தான் இப்போ நிக்கிலும் ஆகியிருக்காரு. ஸோ வந்து ரொம்ப அன்ஃபேராக தான் இந்த ப்ரிடிக்ஷன் வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி மக்கள் நம்மளுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓட்டிங் பண்ணும்போது அந்த சாட்டர்டே சண்டே ஓட்டிங் நடக்குதுல்ல, அப்போ வந்து முக்கியமான விஷயத்தில் அந்த சாட்டர்டே சண்டே ஓட்டிங் நடக்குதுல்ல பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த கடைசியாக அந்த கிராண்ட் ஃபினாலே வரும்போது நடக்கிற ஓட்டிங்கில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதே தான் பிக் பாஸ் சீசன் 9 நடந்துச்சு. ஏன்னா நிறைய பேரால் ஃபோனில் ஓட் பண்ண முடியல, மேனுவலாக ஓட் பண்ணால் தான் அது அக்செப்ட் பண்ணிக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருந்தது. இதுதான் பிக் பாஸ் சீசன் 9 நடந்தது. அதே பிரச்சனை தான் சூப்பர் சிங்கர் 11 கிராண்ட் ஃபினாலேயும் நடந்திருக்குது. ஏன்னா சரண்ராஜாவுக்கு நிறைய பேர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சோஷியல் மீடியாலேயே சொல்லியிருந்தாங்க. எப்படிடா தூக்கி டைட்டிலை நிக்கிலுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனையே சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்தது. அதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்து சரண்ராஜா வந்து வாயை திறந்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய உண்மையான ஃபேன்ஸ் வந்து இப்படி கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் நான் ஃபஸ்ட் நாள் பாடினதுலேருந்தே நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரியுது. ஆனால் அவன் டைட்டில் வின்னர் ஆயிருக்காரு, நான் ரன்னர் ஆயிருக்கேன் அப்படின்னா எங்களுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த வித்தியாசம் வந்து ஜட்ஜஸ்க்கு கண்டிப்பாக நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்சே நிக்கில் வந்து எல்லாத்துலேயுமே ஆல்ரவுண்டராக இருப்பான். அது கிராமிய பாடல்களாக இருக்கட்டும், குத்து பாடல்களாக இருக்கட்டும், மெலடியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவன் ஆல்ரவுண்டராக இருப்பான். அதனால தான் ஒரு 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 பாடகர் வந்து எல்லாத்துலேயுமே ஆல்ரவுண்டராக இருக்கணும். அதுதான் ஜட்ஜஸ்க்கு தேவை. நான் வந்து
கிராமிய பாடல்கள் அப்படின்னு வரும்போது, நான் வந்து அதில ராஜாவா இருப்பேன். ஆனா, ஒரு ஒரு ராஜா எல்லா இடத்துலயும் நோட்ட விடுற மாரி இருக்கணும். அவன் தான் ஒரு சூப்பர் சிங்கரா வர முடியும். அந்த திறமை நிக்கில் கிட்ட அதிகமா இருக்கு. எங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் வந்து ஜட்ஜஸ்க்கு புரியுது. நானும் சீக்கிரம் அத கண்டுபிடிச்சு, நானும் ஒரு நல்ல ட்ரெய்னர் கிட்ட நான் என்னுடைய இத நான் மெருகேத்திக்கிட்டா மட்டும் தான், இன்னும் நான் பெரிய லெவல்ல ஷைன் பண்ண முடியும். நான் வந்து இன்னைக்கு இங்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இன்னைக்கு நான் ஆடிஷனுக்கு வரும்போதே என்னுடைய பேக்க தொலைச்சு என்னுடைய பணத்தெல்லாம் இழந்து நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் குடுத்த காசுல தான் நான் இன்னைக்கு ஆடிஷனுக்கே வந்தேன். அந்த ஆடிஷன்ல கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேல இருந்தாங்க. இதுல ஃபில்டர் ஆயி நான் உள்ள போவேனா அப்படின்னு கூட நெனச்சு பார்க்கல. ஆனா, நான் இன்னைக்கு இந்த மேடையில வந்து நிக்க வச்சுக்கலாம். இதுக்கு முழுக்க வந்து பழனி ஆண்டவர் தான் காரணம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே கேட்பாங்க, "நீ ஏன் இந்த சின்னதா வைக்கக்கூடாதா?" அ சூப்பர் சிங்கர் வந்ததுக்கப்புறம் கேட்க ஆரம்பிச்சாங்க. "சின்னதா வச்சுக்கலாமே நல்லாருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கை நெறைய எடுத்து நெத்தி நெறைய பூசினா தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏன்னா, ஒரு ரிமோட் வில்லேஜ்லேருந்து வந்த நான் வந்து இன்னைக்கு இவ்ளோ பெரிய உயரத்துல உட்காந்துருக்கிறேன்னா, அதுக்கு காரணம் அந்த பழனி ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருகி பேசியிருந்தாரு. தயவுசெய்து நிக்கில யாரும் தப்பா பேசாதீங்க. இன்னொரு விஷயம் இன்னும் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திஷாதனாவுக்கும் எனக்கும் இருக்கிறது ஒரு தூய்மையான ஒரு நட்பு மட்டும்தான். நாங்க எல்லாருமே சிங்கர். எங்களுடைய இதுல வந்து இந்த சீசன்ல வந்து இருக்கிற எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்ளோ ஒரு நட்பாவும், அ யார் மேலயுமே யாருக்கும் ஒரு பொறாமை அப்படிங்கிறது யாருக்குமே இருந்தது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. நானும் திஷாதனாவும் ஒரு நல்ல நண்பர்கள். இந்த நட்பு வந்து நான் கடைசி வரைக்கும் நீடிக்கணும்னு நெனைக்கிறேன். நீங்க வந்து இந்த மாரி தேவையில்லாம தயவுசெய்து சோஷியல் மீடியாவுல தப்பு தப்பா பேசாதீங்க. எனக்கு எனக்கு திஷாதனாவோட பாடலும், இல்ல அவங்க மேல இருக்கிற மரியாதையும் ரொம்ப ஜாஸ்தி. உண்மையிலே நான் அவங்க கிட்ட ரொம்ப மரியாதையா தான் பேசுவேன். வாங்க போங்க அப்படின்னு தான் பேசுவேன். எங்களுக்குள்ள இந்த பாடல் ரீதியா தான் ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் நடைபெறுமே தவிர, அத தாண்டி வெளியில எதுவுமே நாங்க பேசுனது கிடையாது. எல்லாருமே ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அவங்க முன்னேறி போறாங்க. இப்ப வந்து எனக்கு மலேசியா கான்செர்ட் வந்து இப்ப அடுத்த மாசம் 16ஆம் தேதி வந்து வருது. இதுக்கு வந்து நாங்க போறோம். இத வந்து நான் ஒரு சந்தோஷமா என்னுடைய நண்பர்கள் கிட்ட சொல்லுவேன். அவங்க அத அவ்ளோ சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. அதுதான் எனக்கு ஒரு நட்பு வட்டாரம் வேணும். இப்ப நான் சம்பாதிக்கிற மொத்த தொகையும் என் நண்பர்கள் கிட்ட தான் குடுக்குறேன். அவங்க தான் அதனுடைய கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து மேனேஜ் பண்றாங்க. எனக்கு அதுக்கு நேரம் அவகாசம் போதாது அப்படிங்கிறதுனால ஆனா நான் அவங்கள எடுத்து செலவு பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா கூட அவங்க பண்ண மாட்டானுங்க. டேய் நீ நம்ப இந்த மாதிரி ஒரு இதுல இருந்து நீ வந்திருக்கிறடா முன்ன. நீ இன்னும் முன்ன போடா. உன்னால முடிஞ்ச அளவுக்கு போடா. அப்படின்னு தான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவானுங்க. ஏன்னா, நான் அன்னைக்கு அந்த ஆடிஷன்ல என்னுடைய எல்லா உடைமைகளையும் தொலைச்சுட்டு நின்னேன்ல. அன்னைக்கு எனக்கு நீ போடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கையில இருந்த 500, 1000 போட்டு தான் என்ன அந்த ஆடிஷன்லயே கொண்டு போய் விட்டாங்க. அப்போ நான் வந்து எனக்கான ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு, நானு குளிச்சுக்கிட்டு, நான் அந்த இடத்துக்கு போனேன். இந்த மாதிரி நண்பர்கள் வட்டாரம் அப்படிங்கிறது எனக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இடத்துல எனக்கு புரிஞ்சுது. நட்புங்கிற ஒரு அருமையான விஷயத்த நான் இந்த மாதிரி தேவையில்லாத அ கலங்கடிக்க விரும்பல. எனக்கு திஷாதனாவா இருக்கட்டும், நிக்கிலா இருக்கட்டும், எல்லாருமே ஒண்ணுதான். என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது எனக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரும் பாருங்க. அது அவ்ளோ இருக்கட்டும். நான் நெறைய டைம் ஒரு ஒரு சில ரவுண்ட்ல நான் உடைஞ்சு உட்காரும்போது, அவங்க என்ன மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு டைட்டில் வின்னரா இருக்கிற நிக்கில் வந்து என்ன "உன்னால முடியும்டா. உன்கிட்ட ஒரு திறமை இருக்குது. அத வெளியில கொண்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு என்ன எத்தன தடவ மோட்டிவேட் பண்ணி பேசியிருக்கான். இந்த மாரி எங்களுடைய நட்பு வந்து இந்த நீ வின்னர், நான் ரன்னர் அப்படிங்கிறதுனாலயோ, இல்ல தேவையில்லாத ஒரு வார்த்தைகளாலயோ நான் கெட்டு போக விரும்பல. கண்டிப்பா நான் இன்னும் என்னுடைய திறமைகள மெருகேற்ற வேண்டியது இருக்குது. நான் வந்து முறையா சாதகம் பண்ணி வந்தவன் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் பாட்டு பாடி இன்னைக்கு இந்த இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன். கண்டிப்பா இதுக்கு மேலயும் வரதுக்கு எனக்கு ஒரு பயிற்சியாளர் வேணும். அது மிஷ்கின் சார் வந்து எனக்கு அரேஞ்ச் பண்ணி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய உதவிகள் இதுவரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. இன்னமும் எங்க குடும்பத்துக்கே அவர் வந்து ஒரு காட்ஃபாதர் மாரி. எல்லாருக்குமே தெரியும் எனக்கு இளையராஜா சார்னா எவ்ளோ பிடிக்கும். நான் வந்து எங்க இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடல் கிடையாது. அதுக்கும் மேல உயரத்துல வச்சிருக்கிறேன். அதே உயரத்துல தான் நாங்க மிஷ்கின் சாரையும் வச்சுக்கிறோம். இன்னும் எங்க அம்மா கிட்ட கேட்டீங்கன்னா, அவர பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, மிஷ்கின் சார் எங்களுக்கு பண்ணுன உதவி வந்து ஒரு கடவுளே நேர்ல